ஓசூர் அருகே உரிய ஆவணமின்றி தனியார் பேருந்தில் கொண்டுவரப்பட்ட 15 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மாநில எல்லையில் ஜூஜுவாடி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். பெங்களூரில் இருந்து ஓசூர் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது பேருந்தில் திருச்சியை சேர்ந்த தங்கவேலு என்ற நபர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 15 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை எடுத்து வந்தது தெரியவந்தது. அவர் பெங்களூரில் இருந்து ஹொசூர் வழியாக திருச்சி செல்வது விசாரணையில் தெரியவந்தது. எனினும் உரிய ஆவணங்கள் இல்லாமல் பணம் கொண்டுவரப்பட்டதால் 15 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து ஹொசூர் சார் ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டையில் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய வைக்கப்பட்டிருந்த புடவைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அடுத்த பெல் பகுதியில் திமுகவினர் தேர்தல் விதிகளை மீறி வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு சேலைகளை பட்டுவாடா செய்து வருவதாக ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு சிலர் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தகவலின் அடிப்படையில் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் மற்றும் பறக்கும் படையினர் விரைந்து வந்து சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது அங்குள்ள சில குடியிருப்புகளில் உரிய ஆவணங்கள் இன்றி புடைவைகள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் உரிய ஆவணங்கள் இன்றி வைக்கப்பட்டிருந்த புடவைகளை பறிமுதல் செய்து வாலாஜாபேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். காட்டுமன்னார் கோவில் அருகே 50 மூட்டை ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வீராடம் ஏரிக்கரையில் உள்ள களியமலை பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் வாகன தணிக்கை நடைபெற்றது. அப்போது மினி டெம்போ லோடு வாகனத்தை நிறுத்தி பறக்கும் படை குழுவினர் சோதனை செய்தனர். அதில் 50 கிலோ மூட்டைகளாக 50க்கும் மேற்பட்ட ரேஷன் அரிசி மூட்டைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அது உரிய ஆவணங்கள் இல்லாததால் 50 மூட்டை ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் பிரகாஷிடம் ஒப்படைத்தனர். அருப்புக்கோட்டையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் வெள்ளி பொருட்கள் மற்றும் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் திருச்சியை சேர்ந்த நபரிடம் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் 1,34,560 ரூபாய் பணமும் 500 கிராம் வெள்ளி பார்கள் வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து வெள்ளி பார்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். அதேபோல் பெரிய புளியம்பட்டி பகுதியில் கண்காணிப்பு குழு அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தேனியை சேர்ந்தவரிடம் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 79,200 ரூபாய் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. இரு நபரிடமும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் வெள்ளி பொருட்களை கருவூலத்தில் ஒப்படைத்த அதிகாரிகள் உரிய ஆவணங்களை காண்பித்து அவற்றை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தினர். ஈரோடு மாவட்டம் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் அர்பித் ஜெயின் தலைமையிலான தற்காலிக சோதனை சாவடி அமைக்கப்பட்டு தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வழியாக வரும் கார், இருசக்கர வாகனம் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் பறக்கும் படையினர் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே பொதுமக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படை வீரர்கள் மற்றும் காவல்துறையினர், பள்ளி மாணவர்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுக்கோட்டையில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் அனைவரும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதுக்கோட்டையில் அரசு மன்னார் கலைக்கல்லூரியில் தேர்தல் திருவிழா தமிழகத்தின் திருவிழா என்ற தலைப்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் அருணா தொடங்கி வைத்தார்.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காட்பாடி தொகுதி மண்டல அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் தேர்தல் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி வகுப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையாளுதல் மற்றும் தேர்தல் விதிகளின்படி பணிகளை மேற்கொள்வது குறித்து இந்த பயிற்சியில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சட்டமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. என் வாக்கு எனது உரிமை என்ற வாசகத்துடன் கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். வாக்குச்சாவடிகளில் வாக்கு செலுத்த வரும் நபர்களிடம் செல்போனை வாங்க தேர்தல் அதிகாரி அபிஜித் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் திருப்போரூர் தொகுதிக்கு தேர்தல் பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள அபிஜித் அகர்வால் திருக்கழுக்குன்றம் அடுத்த நென்மேலி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். மின்சாரம், குடிநீர், சாய்தளம், பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை கேட்டறிந்தார். ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டு வாக்காளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்து அதன் பிறகே வாக்களிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். திருவள்ளூரில் 3 இடங்களில் 5,07,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி புறவழி சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆண்டார்குப்பத்தில் இருந்து பைக்கில் வந்தவரை மடக்கி சோதனை செய்தபோது அவர் 3,15,000 ரூபாயை உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்தது தெரியவந்தது. இதேபோல் கவரப்பேட்டை அடுத்த பொம்மாஜிக்குளம் சோதனை சாவடியில் 70,000 ரூபாயும், ஊத்துக்கோட்டை அடுத்த பாலவாக்கம் சோதனை சாவடியில் 1,22,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது.